சமீப காலமா விராட் கோலி மறுபடியும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு திரும்ப போறாருன்னு ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் நவம்பர் 30ஆம் தேதி இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் முதல் ஓடிஐ போட்டி நடந்தது. இதுல விராட் கோலி ஒரு பிரில்லியண்டான 100 போட்டு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கினது மட்டும் இல்லாம இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்காரு. இப்ப விராட் கோலி இந்த மேட்சை பத்தியும் அவரோட ஃபியூச்சர் பிளான பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா, முதல் 25 ஓவர்களுக்கு பிச்சு கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. நான் இன்னைக்கு எதை பத்தியும் ஓவர் திங்க் பண்ணாம ஒரு பாலா தான் விளையாடினேன். இந்த மேட்ச்ல எனக்கு பியூர் ஹாப்பினஸ் கிடைச்சது. நான் கிரிக்கெட்டை எதுக்காக விளையாட ஆரம்பிச்சேன்னு நான் ஞாபகப்படுத்தி பார்த்தேன். இது ஒரு எமோஷனலான தருணமா இருந்தது. பிரிப்பரேஷன் ரொம்பவே முக்கியமான என்கிட்ட கேக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கேம் மென்டாலிட்டியை பொறுத்தது. சிம்பிள் பிரிப்பரேஷன் இருந்தா போதும். ரொம்பலாம் டெக்னிக்கல் பிராக்டிஸ் தேவையில்ல. மத்ததெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்துப்போம். கிரிக்கெட்டுக்காக மட்டும் இல்ல, இப்போதைக்கு ஃபிட்னஸ் தான் என்னோட லைஃப் ஸ்டைலாவே இருக்கு. என்னோட பாடி நல்லா ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணா நான் எப்பவுமே ரெடியா தான் இருப்பேன். எனக்கு இப்ப 37 வயசு ஆயிடுச்சு. இதனால ரிகவரி தான் ரொம்பவே தேவைப்படுது. சோ மேட்ச்க்கு ஒரு நாள் முன்னாடி ரெஸ்ட் இருந்தாலே போதும். அதுல இருந்து நான் ரிகவர் ஆகி வந்துருவேன். இது மட்டும் இல்ல, இந்த பிச்சை பத்தி நான் ஸ்டடி பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். சோ அதுக்கேத்த மாதிரி நான் ஸ்மார்ட்டா ட்ரெயின் பண்ணனே தவிர ஹெவியா ட்ரைனிங் எடுக்கல. கூடவே டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாடுறத பத்தி கேக்குறீங்க. நான் வெறும் ஒரே ஒரு ஃபார்மேட்டை மட்டும் தான் விளையாட போறேன். அது வெறும் ஓடிஐ கிரிக்கெட் தான். நான் எப்பெல்லாம் விளையாடுறேனோ அப்பெல்லாம் 120% என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்க போறேன். நான் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண போறது இல்ல. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது ஃபார்ம் பெருசா தேவைப்படாது. 2 மணி நேரம் நான் பேட்டிங் செஞ்சா போதும், மேட்ச் விளையாடுறதுக்கு நான் ரெடி ஆயிடுவேன். இதனால என்னோட ஓடிஐ ஃபியூச்சருக்காக நான் கான்ஃபிடென்ட்டாவும் பிசிக்கலாவும் ரெடியா இருக்கேன்னு விராட் கோலி தெரிவிச்சிருக்காரு. மக்களே, விராட் கோலி சொல்றத பார்த்தா அவரோட சாப்டர் இன்னும் முடியல. ஆனா ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாட போறதில்லன்னு சொல்லிட்டாரு. இதனால இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐல விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.